ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் சோலா ஸ்டஃப். இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ராகி தோசை அண்ட் தென் அன்னாச்சி பழம் வித் சாம்பார். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு டே அவுட்டு தான். ஸோ ஒரு மூவி பார்க்குறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் ஷோ தான் போகிறோம். ஸோ அதனால் ஆக்சுவலி நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு ஸோ என்ன பார்த்திங்கன்னா எக் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஆம்லேட் போட்டுட்டு எனக்கு எக் ஃப்ரை எனக்கு ஆம்லேட் சாப்பிட கொஞ்சம் இன்றைக்கி இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு எக் ஃப்ரை ரசம் ரைஸு. ஸோ ரசம் ரைஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம எங்கே போனால் ஒரு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருந்துச்சு. என்ன ஷாப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஒரு க்ளே பாட் ஷாப்பு தான். பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். ஸோ இறங்கி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருந்தோம். ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டுட்ருந்தோம். இதெல்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. சில டெக்கரேட்டிவ் பீசஸ் மட்டும் கொஞ்சம் ஹை ரேட்டாக இருந்துச்சு. பட் மற்றபடி இந்த வெசல்ஸு இந்த நம்ம பார்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம தாளிக்கிற பேன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஒரு 230 250 அந்த மாதிரி சொன்னாங்க. பட் 50க்குமே இருந்துச்சு. அது சின்ன சின்ன இந்த பத்தி ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே இது ஏன் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வேப்ப மரம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இது ரோட் சைடு ஷாப். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். சரி நம்ம எப்படியும் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம நல்லா சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் ஆயிரும் பேனு. ஸோ இந்த க்ளே பாட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கையில் வச்சுருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா 250 சொன்னாங்க. பட் வெயிட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. வெயிட் இருக்கிறனால அவங்க சொன்னாங்க நீங்கள் குக் பண்ணாலும் இது ரொம்ப டேஸ் இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு தரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் நல்லா. அப்போ உங்களுக்கு வெசல்ஸ் பிரேக் ஆகாமல் இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் தென் பிளாக் கலர் கோட்டிங் வெசல்ஸுமே அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ளாட் பாட்டமாக இருக்கட்டும், அண்ட் தென் நம்ம பிரியாணி குக் பண்ணுற மாதிரி கூட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு இன்னொரு ஷாப் இருந்துச்சு. அதே மாதிரி தான், அதே கலெக்ஷன்ஸ் தான். பட் நாங்கள் இங்கே வாங்கலை. பட் இருந்தாலும் இங்கே ஷூட் மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். சப்பாத்தி தவாவாக இருக்கட்டும், தோசை கல், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அங்கே இருக்க கலெக்ஷன்ஸோடு இங்கே கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா என்ன இருந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த செராமிக் ஜார்ஸ் வச்சுருந்தான். ஸோ சால்ட் வைக்க கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருக்கனால நாங்கள் இது வாங்கிக்கலை. ஸோ அந்த பொம்மைலாம் கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. அந்த துளசி மடம் இருந்துச்சு. இங்கே யானை பொம்மை, அந்த வாத்து பொம்மைவே 1050 1500 அந்த மாதிரி ரேட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிளேட்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் விளக்கு, நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற விளக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் சாம்பிராணி போடுறதுக்காக, அப்புறம் பற்றி வைக்கிற ஸ்டாண்டு, பாட்டில்ஸு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அண்ட் தென் இந்த குட்டி குட்டி குருவிஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், அப்புறம் கிளாஸஸ்ஸு, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த காஃபி குடிக்கிற மக்கு, இதுவுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஸோ இப்போ இந்த ஆக்சுவலி காஃபி குடிக்கிற அந்த தந்தூரி டீ தானே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சரி இப்போ நம்ம பர்ச்சேஸ் குயிக்காக வாங்கிட்டு இப்போ நம்ம மூவி போய், ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு சீக்கிரம் நம்ம போகணும். ஏன்னா 6:45 இல்லைன்னா 6:45 இல்லைனா 6:30 எனக்கு ஷோ தெரியல கரெக்டாக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. ஸோ பிஎஸ்எஸ் திருநெல்வேலியில் ஃபஸ்ட்டு தென்காசியில் இருக்கும். ஸோ இப்போ நியூவாக திருநெல்வேலியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த தேட்டர் தான் ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் மூவி முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஃபிஷ் ஃபிங்கர், பிரியாணி, அண்ட் தென் பரோட்டா இது தான் சாப்பிட்டோம். வைர மளிகையில் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அண்ட் தென் பிஸ்தா மில்க் ஷேக்கோடு முடிச்சாச்சு. ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.